5 பிண்டம் வச்சு சில பேர் தர்ப்பணம் கொடுப்போம் அமாவாசைக்கு. மாத்ருகயான்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் 64 பிண்டம் கொடுப்போம். பட்டினத்தாரும் ஆதிசங்கரரும் சந்திச்சுக்கல, இவர் சொன்னதை அப்படியே தமிழ்ல எழுதினவர்தான். இப்ப ஆதிசங்கரருடைய மூலம் சொல்றேன் பாருங்க, முதல் வரி நீங்க இன்னமே தெரிஞ்சுக்கங்க. இந்த மாட்டு பொங்கல்ல அதை தான் நம்ம தவற திருத்தணும். எதுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம்னு நமக்கு தெரியல. 5 வரி அமர காவியம். தலைவாழை இலை போட்டாச்சு. தமிழ்நாட்டில் இலைக்கு ஒரு ஆளை இருந்துச்சு, இல்ல நான் சொல்றது வாழை இலை. அந்த இலையில அம்மா சோத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இலைனாலே மரியாதை, அதுல அம்மா சோறுனா இன்னும் சிறப்பு. நம்ம பெத்த தாய். தண்ணி தெளிச்சு சோறு போட்டாச்சு, நெய் ஊத்தியாச்சு, ஆவி பறக்குது. அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு எல்லாரும் வெங்கட்ராமா கோவிந்தா போடும்போது எள்ளு பொடியை போட்டுப்போம். 24 வயசு பொண்ணு பிரிச்சு அப்படியே பிசைஞ்சு கிட்டக்க வாய் கிட்ட கொண்டு வந்தா. ஒரு நூல் இடைவெளி இருந்துச்சு. அவ தோல் மேல ஒரு கை. யாருன்னு பின்னாடி பார்த்தா இவளை பெத்த அம்மா. என்னன்னு பார்த்தா, ராசாத்தி நீ சாப்பிடக்கூடாது, கீழே போடுனா. ஏன்னா எனக்கு ஒரு வயசுலேருந்து இன்னி வரைக்கும் பிடிச்ச சோறு எள்ளு சோறு தான். ஏன் வேண்டாங்கிற? நேற்று வரைக்கும் நீ சாப்பிடலாம். ராத்திரி உன் வயிற்ற டாக்டர்கிட்ட காமிச்சோம், ஸ்கேன் எடுத்தோம், ஒரு கரு உண்டாயிருக்கு. மாப்பிள்ளை ஊர்லேருந்து வராரு, இன்னும் 10 மாசத்துக்கு வயிற்றுல இருக்க உயிருக்கு எள்ளு ஆகாது. இப்போ ஆதிசங்கரர் எழுதுறாரு, அம்மா உனக்கு பிடிச்ச ஒரு சோறை உன் வாய்க்கிட்ட கொண்டு போவ, வயிற்றுல இருக்கிற எனக்கு ஆகாதுன்னு அப்படியே திறந்தா அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் உனக்கு. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை.